அதிமுகவின் 50 வாரிசுகளை தட்டி தூக்கிய திமுக. சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த 50 அதிமுக எம்எல்ஏக்கள். திடீர் பரபரப்பு. தமிழக அரசியலை புரட்டி போட்ட சம்பவம். சற்று முன் அதிர்ந்து போன அறிவாலயம். பெரும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சமீபத்தில்தான் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தேர்தல் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக ராஜினாமா செய்தது பெரும் அதிர்வலையை உண்டாக்கியது. அண்ணாமலை போன்ற மிக முக்கிய பிரபலம் ஒருவர் கிட்டத்தட்ட பாஜகவிலிருந்து இந்த விஷயத்தில் விலகியே விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் பாஜகவின் ஓட்டு சதவீதம் என்பது மிகப்பெரிய அளவில் அடிவாங்கப் போகிறது. அண்ணாமலைக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே உட்கட்சி மோதல்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதன் காரணமாகவே அண்ணாமலை இந்த தேர்தல் குழுவிலிருந்து முற்றிலுமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஆனாலும் இதுதான் காரணம் என்று அண்ணாமலை வெளிப்படையாக கூற முடியாது. ஆகையால் மற்ற சில காரணங்களை அண்ணாமலை கூறி வருகிறார். ஆனால் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் கூறிய உண்மை நிலவரம் இதுதான். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பனிப்போர் நிலவி வந்ததன் காரணமாகவே அண்ணாமலை இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அண்ணாமலை எடுத்த இந்த முடிவு என்பது இப்போது திமுக கூட்டணிக்கு ஜாக்பாட் அடித்தது போல மாறிவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் என்னதான் அண்ணாமலை போன்ற ஆளுமை என்பது தமிழக பாஜகவின் தலைவர் பதவியில் இல்லை என்றாலும் இவர் பாஜகவில் இருப்பதால் இவருக்கான வாக்குகள் என்பது ஓரளவுக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது முக்கியமாக இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் குழுவிலிருந்து அண்ணாமலை விலகுவதாக அறிவித்தது என்பது பாஜகவிலிருந்தே மொத்தமாக இவர் விலகியதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்படி நடப்பதால் அதிமுக கூட்டணிக்கு குறைந்தபட்ச வாக்குகள் அடிவாங்கும். அந்த வாக்குகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்குத்தான் செல்லப் போகிறது. ஏனென்றால் அண்ணாமலையால் பாஜகவுக்கு கிடைக்கப் போகும் ஓட்டுகள் அனைத்தும் விஜய் கட்சிக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ அவ்வளவாக செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. நேரடியாக அத்தகைய ஓட்டுக்கள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு விழுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னதான் அண்ணாமலை திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை நிறைய முறை மேற்கொண்டாலும் ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே நல்ல உறவு என்பது அரசியல் தாண்டி இருக்கிறது. அவ்வளவு ஏன், இப்போது அண்ணாமலை அவர்கள் திமுகவில் இணைவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதை நேரடியாக பார்க்க முடிகிறது. இப்போது தேர்தல் குழுவிலிருந்தும் விலகிவிட்டார். ஆகவே திமுகவில் இணைந்து அண்ணாமலையின் அரசியல் பயணத்தை தொடர்வார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது அண்ணாமலையை தொடர்ந்து திமுகவுக்கு மற்றொரு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு அடித்திருக்கிறது. அது என்னன்னா, அதிமுகவிலிருந்து முக்கியமான 50க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிலும் இந்த 50 நிர்வாகிகளில் முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலரும் நடப்பு எம்எல்ஏக்கள் சிலரும் இருக்கின்றனர். அதே சமயம் இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் திமுகவில் இணையப்போகும் இந்த அதிமுகவின் 50 முக்கிய நிர்வாகிகளில் 10க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்களின் வாரிசுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய ஓபிஎஸ் உடைய மகனும் கூட இந்த பட்டியலில் இணைவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இப்படியாக அதிமுகவின் முக்கியமான 50 நிர்வாகிகள் திமுகவில் இணைவது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். என்னதான் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி லேசாக பலம் பெற்றது போல தெரிந்தாலும் இந்த கூட்டணிக்கு பிறகு நடக்கும் பல விஷயங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவே நடைபெற்று வருகிறது. அதிலும் தேமுதிக இப்போது வரை பாஜக கூட்டணியில் சேர்வதற்கு 1% கூட வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியின் கதவுகள் தேமுதிகவுக்கு மூடப்பட்டு விட்டது என்பது தேமுதிகவின் செயல்பாடுகள் உறுதிப்படுத்திவிட்டது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே பிரேமலதா விஜயகாந்த் கொடுக்கும் பேட்டிகள் அனைத்தும் திமுகவுக்கு ஆதரவாகவே இருக்கிறது. ஆக தேமுதிக கட்சி இனிமேல் திமுகவில் இணைந்தாலும் இணையுமே தவிர கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் இணையவே இணையாது. ஆகவே எப்படி பார்த்தாலும் தேமுதிக எடுக்கப் போகும் முடிவு என்பது திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கப் போகிறது. ஆக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் மற்ற கட்சிகள் இணைந்து என்டிஏ கூட்டணி உருவானதற்கு பிறகு அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவுகள் தான் நிறைய ஏற்பட்டு வருகிறது. அதே சமயம்
திமுகவுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் இப்போது 50 அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் திமுக கூட்டணியில் இணைய இருப்பது மேலும் மேலும் திமுகவுக்கு பலமாக மாறிவிட்டது. இதை தவிர்த்து பார்த்தால் ஓபிஎஸ் அவர்களும் இதுவரை எந்த கூட்டணிக்கு செல்கிறார் என்ற தகவலும் முடிவாகவில்லை. இவரும் கிட்டத்தட்ட தேமுதிக போலத்தான் முடிவில் இருக்கிறார். ஏனென்றால் டிடிவி தினகரன், எடப்பாடி இருவரும் ஒரே கூட்டணியில் இணைந்தது என்பது ஓபிஎஸ்க்கு முதுகில் குத்தியது போல மாறிவிட்டது. ஆக கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு செல்வது 1% கூட வாய்ப்பில்லை. ஓபிஎஸ் வந்துட்டு தனியாக போட்டியிடுவாரே தவிர அதிமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியோடு இணைந்து போட்டியிடுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் தமிழகத்தில் சமீபத்தில் மோடி வருகைக்கு பிறகு என்டிஏ கூட்டணி உருவானதற்கு பிறகு அதிமுக கூட்டணிக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ, திமுக கூட்டணிக்குத்தான் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அதே சமயம் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக தெரிகிறது. அதற்கு மற்றொரு முக்கிய காரணம், கடந்த 3 நாட்களாகவே திமுக தலைவர்களிடம் ரவீந்திரநாத் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் கடந்த 3 நாட்களில் இதுவரை திமுக மூத்த தலைவர்களின் இல்லங்களுக்கு 2-3 முறை ரவீந்திரநாத் வந்து சென்றுள்ளார் என்ற தகவலும் இருக்கிறது. ஆகவே ஓபிஎஸ் திமுகவில் இணைகிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக ஓபிஎஸ் மகன் திமுக கூட்டணியில் இணைவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அப்படி ஓபிஎஸ் மகன் மட்டும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் அது மிகப்பெரிய பலமாக திமுகவுக்கு மாறிவிடும். அதேபோல இவர் மட்டுமில்லாமல் அதிமுகவின் மற்ற தலைவர்களின் வாரிசுகளும் திமுகவில் இணைய இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு திமுகவில் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டி இளம் தலைவர்களை உருவாக்க முயற்சித்து வருகிறார். இதை நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலின் திமுக மேடைகளிலும் கூறி வருகிறார். இவரின் இந்த ஒரு செயல்பாடு என்பது திமுகவில் இருக்கும் இளைஞர்களையும் அதிமுகவில் இருக்கும் இளைஞர்களையும் கூட கவரும்படி மாறியிருக்கிறது. அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போது அதிமுகவிலிருந்து நிறைய வாரிசுகள் திமுகவை நோக்கி வருவதற்கு காரணமாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக உதயநிதியின் அரசியல் என்பது விஜயின் அரசியலுக்கு எதிராகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே விஜய் இப்போது அரசியலுக்கு வந்த பிறகு விஜயின் கட்சியில் பெரும்பாலும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அதை கருத்தில் கொண்டு தங்களது கட்சியிலும் இளைஞர்களின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலினும் இப்படியாக இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க கட்சியை புதிதாக கட்டமைத்து வருகிறார். ஆக மொத்தம் திமுகவை பொறுத்தவரையில் முதல்வர் ஸ்டாலின் எடுக்கும் முடிவுகளாக இருந்தாலும், உதயநிதி ஸ்டாலின் எடுக்கும் முடிவுகளாக இருந்தாலும் திமுகவுக்கு பலமாகவே மாறி வருகிறது. ஆனால் அதே சமயம் அதிமுக தலைமையிலான எடப்பாடி எடுக்கும் முடிவுகள் அதிமுகவுக்கு பின்னடைவாகத்தான் இருந்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், திமுகவை நோக்கி இப்படியாக படைப்படையாக திரண்டு வரும் எதிர்க்கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளின் செயல்பாடுகள் என்பது திமுகவுக்கு இன்னும் பலம் சேர்க்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.